நமது பாரத தேசத்துல 5 இடங்கள். அம்மா கையில தாமரையோட இருக்கா, எல்லார் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும். சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும். கோவில்ல சுவாமியை நம்ம திரும்ப போய் இது ஒரு கேத்திராடனம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும். இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமான் இங்க வந்திருக்காரு. இங்க வந்து தாயார பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட சக்திவேல் வாங்கின ஸ்தலம். முருகனுக்கு 12 கரம் நமக்கு தெரியும். 11 ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துறார். போயிட்டு வரேன்னு அவர் சம்ஹாரத்துக்கு கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன ஆத்துல அப்படி பழக்கம் சொல்லுவாங்க. குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா, கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அம்பாள் சிக்கல்ல தபஸ்ல இருக்கா, அம்பாள்கிட்ட போய் சொல்லிட்டு போகணும் பரமேஸ்வரன் சொல்றார். இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வராரு. அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலாவிடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை, சக்தி ஆயுதத்தை முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல். அப்பேற்பட்ட ஸ்தலத்துல முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா, கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாள்லாம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வரலாம். அந்த வியர்வை சிந்தும் வேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை துளிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கழிச்சு வர சக்தி சம்ஹாரம். அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பாள் தபஸ் இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம். அந்த வேல் வாங்கினோன்னு தான் முருகனுக்கு வேர்க்கிறது.